நீங்க இந்த இடி ரைடு அனுப்பின இடத்துல மோடி காசு வாங்கியிருக்க. அப்படி தேர்தல் பத்திரத்தில் 6650 கோடிக்கு மேல காசு வாங்கியிருக்காங்க. ஆனா வெளியில வாயை திறந்தா நேர்மை உண்மை. அண்ணாமலை பாருங்க, இந்த தேர்தலை பாருங்க, 40 நாள் 1 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்ட்டு கீழே அப்படி தட்டு கீழே வச்சு காசை கொடுத்து கொடுக்க. அப்படி அடுத்த நொடி தட்டு கீழே காசு போகுது. இதான் இவங்க நேர்மை. 42 எம்எல்ஏ வாங்கினாங்க. எங்க? மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில். சிவசேனால இருந்து 42 எம்எல்ஏ. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு விலை 150 கோடி கொடுத்து வாங்கி பதவியை இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. கேட்டா நாங்க ஊழல் லஞ்சத்துக்கு நேர எதிர்பாங்க. மீண்டும் மோடி வேண்டும் மோடி. அவன் எங்க இருக்காங்க? வாடியும் கூப்பிடணும். இங்க வா. என்னத்துக்கு மீண்டும் மோடி? ஒரு ரைமா இருக்குங்கிறதா சும்மா சொல்லிட்டு இருக்கிறதா? மீண்டும் மோடி வேண்டும் மோடி. இங்க வாடா செவல சத்தன். என்ன உனக்கு இதுல என்ன ரைம் பண்ணி கிடக்கு? எதுக்கு மோடி சொல்லுங்க? வா வாப்பா. எதுக்கு மோடி? எதுக்கு? எதுக்குன்னு சொல்லு. ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். பணம் செல்லாதுன்னு சொன்னதுக்கு பொது மன்னிப்பு கேட்டதுண்டா? ஒரு நேர்மையான தலைவன் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்தும் டிமானிட்டைசேஷனும் இந்த ஜிஎஸ்டி தான், சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கான கருத்தென்ன? பணம் செல்லாது என்றால் பயங்கரவாதம் ஒழிஞ்சதா? அடுத்த வாரத்தில் புல்வாமா மாவட்டத்தில் கொண்டு போட்டு கொன்னா 40 வீரர்கள் செத்தான். அந்த ஆளுநர், காஷ்மீர் ஆளுநர் சொல்றாரு, நான் கெஞ்சினேன் மோடிட்டு, தயவு செய்து ஒரே ஒரு ஃப்ளைட்டு கொடு, இந்த நம்ம வீரர்களை பத்திரமா வேற இடத்த அங்கே ஒன்று இறக்கிறேன்ட்டு. ஒன்றுமே செய்யாமல் செத்த பிறகு அதை அப்படியே கண்டுக்காத அமைதியாக விட்டுருன்னு சொன்னாருன்னு அந்த ஆளுநர் கொடுத்த பேச்சு இருக்கு பாரு. பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டீல, அதனால கருப்பு பணம் ஒளியும்னு சொன்னீங்க. கருப்பு பணம் ஒளியும்னு அந்த அம்மா நாகரத்னம் உச்சநீதிமன்ற நீதிபதி அம்மா இந்த கருப்பு பணம் ஒழியாதுன்னு சொன்ன திட்டத்தில் எல்லா கருப்பு பணமும் வெள்ளை பணமான தவிர வேற ஒன்றும் நடக்கலைன்றாங்க. தீர்ப்பு இருக்கு, வேணா படிச்சு பாரு. நீ கருப்பு பணத்தை நீங்கள் ஒழிப்பேன், ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும் என்று சொன்னீர்களே, 6550 கோடி நீங்க எப்படி வாங்கினீங்க? எல்லா பிரைவேட் செக்டர்லையும் வாங்கிருக்கீங்க. இதுல கொடுமை, புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. வித்தியாசப்பட்ட நமக்கு பேசுறான். சரி, கருப்பு பணம் ஒழிஞ்சிருக்குல்ல, வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்க்க முடியாதுல்ல, அப்போ என்ன மயத்துக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரேடி இடி எல்லாம் ஒவ்வொருத்த வீட்டுக்கு போகுது? அப்போ ஒளி இல்லை. அப்போ நீ போய் சொல்லியிருக்க, அப்படித்தானே? கருப்பு பணம் ஒழிந்திரும் என்றால் அமலாக்கத்துறை சோதனை எதுக்கு? பதில் இருக்க? என்னை கேட்டால் இந்த தேர்தல் என்பது வீண். பிஜேபி சொல்லுது பாருங்க, 400 இடம் கன்ஃபார்ம். போன தடவை 380 இடம் அடிப்பாண்டாங்க, 380 இடம் அடிச்சாங்க. ஏன்? பெட்டி அவன்கிட்ட இருக்கு. இந்த இவிஎம் எந்திரவனை வரைக்கும் அவன் 400 இடம் அடிப்பான், 450 இடம் அடிப்பான். இப்போ உண்மையை சொல்லணும்னா வெறும் 143 தொகுதிக்கு தான் இந்தியா முழுமைக்கு தேர்தல் நடக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்டு பெட்டியை வச்சுட்டாங்க. அந்த திமிரில் தான் நாங்கள் 400 அடி அடிப்போம் பாருங்க, நாங்கள் 400 அடிப்போம் பாருங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 2வது வருவோம் பாருங்க. எப்படி வருவ? பெட்டி எங்கிட்ட இருக்கு, ஓட்டு பெட்டி எங்கிட்ட இருக்கு. அப்புறம் ஒரு நேர்மையாளர் எல்லாருக்கும் உண்டான இந்த பெட்டி வேணாம், வாக்கு முறைக்கு வேணா, நோட்டாவுக்கு கீழே இந்த நட்டா, இந்த மோடி, இந்த அமித்ஷா எல்லாம் பிஜேபி, நான் 2 விழுக்காடு கூட தேவை. இங்க இருக்கிற கட்டமைப்பு அப்படி இருக்கு, அதை தகர்க்கணுங்கிற நம்ம, அதை மாற்றணுங்கிற நம்ம. உங்களால் இப்படி ஒரு கேள்வி எழுப்பி பாருங்களேன். 130 கோடி மக்களால் நிறுவப்படுகிற ஒரு நாட்டின் அதிகாரத்துக்கு இல்லாத வலிமை ஒரு தனிப்பெரும் முதலாளிக்கு இருக்கும். அவர்தான் எல்லாவற்றையும் தரமாக மக்களுக்கு கொடுப்பார். தண்ணீர் தனியாருக்கு தனியார் தான் விற்கணும், அரசு கொடுக்க முடியாதா? இது காரணம் என்னன்னா, உலக வர்த்தக மையத்திலே WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்தியா கையெழுத்திட்டதுனால அந்த உலக வர்த்தக அமைப்பின் ஒரு கொள்கை இருக்கு. அதுக்கு கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் நமக்கு சேவை, அவனுக்கு தொழில். ஏன்னா அது பேரே வர்த்தக அமைப்பு தான், அதுக்கு தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை. இது அவன் கொள்ள முடிவு. அதனால நீ தனியார் முதலாளிகளுக்கு இதையெல்லாம் கொடுத்துட்டு
அவன் கொடுக்குற கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, இதுதான் அவனுடைய கொள்கை. அதில் கையெழுத்து போட்டதுனால இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. எது ஒன்றும் தனியார் தான் செய்வான். இப்போ மின் உற்பத்தி விநியோகம் செய்யறது யாரு? அணு உலைய அரசு வச்சிருக்கு, நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய அரசு வச்சிருக்கு, அனலா அரசு வச்சிருக்கு. எது பூமிக்கு, காற்றுக்கு, நீருக்கு, மக்களுக்கு நஞ்சோ அதையெல்லாம் அரசு நடத்துது. காற்றாலை மின்சாரம் சுகாதாரமானது, அது இயற்கைக்கு கேடு இல்லை, அது தீர்ந்து விடாத வளம். காற்று எப்பவும் வீசும், நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம். நல்லா கவனிச்சுக்கணும். சூரிய ஒளி மின் பூங்கா, மின்சாரம் சூரிய ஒளி தயாரிக்கிறது தீர்ந்து விடாத வளம், இயற்கைக்கு எந்த கேடு இல்லை. இதெல்லாம் தனியார் வச்சிருக்குது. இப்போ எங்கள் ஊர் கமுதியில் 5000 ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காரு. ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறார். 7 ரூபாய்க்கு. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. மற்ற மாநிலங்களில் 5 ரூபா. அம்மையார் ஜெயலலிதா தான் நிலத்தை எடுத்து கொடுக்குறாரு. 20 கிராமத்தை காலி பண்ணிட்டு எங்கள் ஊரில் 5000 ஏக்கரை எடுத்து அதானி கொடுத்த பெருமாட்டி அம்மையார் ஜெயலலிதா தான். ஒப்பந்தம் என்ன தெரியுமா? மற்ற மாநிலங்களில் 5 ரூபாய்க்கு விற்கிற அதானிக்கிட்ட 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு கையெழுத்து போட்டது அம்மையார் ஜெயலலிதா தான். ஏற்கனவே மின்துறையில் 40-50 கோடி இழப்பு இருக்கு. இப்போ லட்சம் கோடிக்கு ஒன்று வந்துருச்சு. அப்போ தனியார் முதலாளி தான் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவுக்கு விற்கணும்னு முடிவு பண்ணுவான்னா, ஒரு அத்தியாவசிய தேவை மின்சாரத்துக்கு கூட அரசு ஒரு விலை என்னன்னு நாட்டு மக்களுக்கு தீர்மானிக்க முடியாது. 7 ரூபாய்க்கு அவன்கிட்ட ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கி அதே 7 ரூபாய்க்கு நீ மக்களுக்கு கொடுக்குறன்னு வந்தா மின்கட்டண உயர்வை தவிர்க்க முடியாது, ஒரு ஓட்டு வாங்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துக்கிட்டு அங்கிருந்து அதிக விலைக்கு வாங்கி இங்கே குறைந்த விலைக்கு கொடுக்கறதுனால பெரிய இழப்பு அரசு சந்திக்க வேண்டியது வந்திருக்கு. இப்போ 4500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காரு மின் பூங்கா அமைக்காதானி. இந்த 4500 கோடி இவங்க கிட்ட இருக்கா இல்லையா? 50,000 கோடிக்கு சாராயம் சரக்கு மட்டுமே விற்கிறீங்களே, 50,000 கோடிக்கு 4500 கோடி முதலீடு செய்து இவர்களால் அந்த மின் உற்பத்தி நிலையத்தை யாரும் உருவாக்க முடியாதா? இந்த தேர்தலில் திமுக வெல்வதற்கு, அதிமுக வெல்வதற்கு, பிஜேபி வெல்வதற்கு எத்தனாயிரம் கோடியை முதலீடு செய்து நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு 150 கோடினா எண்ணி பார்த்துக்க எவ்வளவு. அப்போ ஆசிரியருக்கு சம வேலை சம ஊதியம் கொடுக்க முடியல, காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. செவிலியர் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா சம்பளம் கொடுக்க காசு இல்லை. மருத்துவர்கள் பணியை நிரந்தரமாக்க முடியல, சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்க காசு இருக்குன்னா எங்கிருந்து வருது காசு? இதை ஒவ்வொரு கேள்வியாக நீங்க உங்களுக்குள் எழுப்பி பார்க்காத வரை மாற்றத்துக்கான சிந்தனை வராது. போட்டு போட்டு பழகிருச்சுன்னு குடிகார மாதிரி போதக்கார மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி பேசிக்க கூடாது. நாங்கள் ஒருத்தர்லாம் என்ன பேசுகிறாருன்னா, நான் கடலூரில் அப்போ வேட்பாளராக போய் நின்னேன் 2016 முதலாக. இப்படி மீனவ கிராமங்கள் அப்படி நடந்து போய் வாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் பின்னாடி என் தம்பி தங்கச்சிலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு சீமா பேசலாம், நல்லா தாண்டா இருக்கு, நல்லா இருக்குடா, நல்லா வரவேண்டா, ஆனால் நான் சாகிற வர சூரியன் தாண்டா அப்படின்னா. அப்படி பின்னாடி வந்த தம்பி சும்மா வாயில்லாமல் ஐயா போய் எப்பயா சாதிங்கன்னு கேட்டான். இதில் என்ன உனக்கு பெருமை அளவு? சாகிற வரை. நான் இன்னொருத்தர் அதே கடலூர் ஒருத்தர், நான்லாம் அதிமுக அடிமை அப்படின்னாரு. நானே அடக்க முடியாமல் சிரிச்சிட்டேன். ஏன் சிரிக்கிறா அப்படின்னு. ஒருத்தன் அடிமையாக இருக்கிறதே பெருமையாக சொன்னது உலகத்தில் நீங்களாக தான் இருக்குன்னு நினைச்சேன். வேற என்ன அடிமையாக இருக்குது? நாங்கள்லாம் திமுக அடிமை அப்படின்னு. கொடுமை, கால கொடுமை. அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டிருக்கிற என் மக்கள் ஒரு கூட்டம், யானை தன்னோட வலிமை தெரியாமல் தான் தெருவில் பிச்சை எடுத்து தெரியுது. அப்படி வலிமை கொண்ட மிருகங்கள், வலிமை கொண்ட மக்கள் நாம் நம்முடைய வலிமை தெரியாம இப்படி நிற்கிறோம். தான் கொடுமை. வந்தவன் போவன்ட்டுலாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு 1500க்கு கையேந்தி நிற்கிறது. வளர்ச்சி என்பது ஒரு கிலோ அரிசி இலவசமாக கொடுப்பது அல்ல. அது 100 ரூபாயாக இருந்தாலும் 200 ரூபாயாக இருந்தாலும் 500 ரூபாயாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுகிற அளவிற்கு வருவாய் பெருக்கம், வாழ்வாதார உயர்வு, அதை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. இலவசமாக அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட முடியுங்கிற நிலைமை இருந்தால் அது வளர்ச்சி இல்லை, பிச்சை. பிச்சை எடுத்து வாழ்ற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டாங்க. எப்போ பொங்கல் வரும், தீபாவளி வரும், இனாம் வரும், போனஸ் வரும், மானியம் வரும், சலுகை வரும், வேட்டி வரும், சட்டை வரும், சேலை வரும், கரும்பு வரும். கேவலம் கேவலம்.
ஒரு முளை கரும்பு வாங்க துப்பு இல்லை, ஒரு முளை கரும்பு பொங்கலுக்கு இலவசம். அப்படியே ஒரு முளை கயிறு தூக்கில் போய் தொங்கலாம், சாவு இலவசம். இந்த மானங்கட்டு ஒரு மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு மக்களின் கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தினது தவிர இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்கு? என்ன செஞ்சிருக்கு? ஒன்றும் கிடையாது.